மொழிகள் பேச்சு வழக்கில் எப்படி இருந்தாலும் எழுதும்போது 2 விதமாக தான் எழுதுவாங்க. ஒன்று எல்டிஆர், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக எழுதுறது. இன்னொன்று ஆர்டிஎல், வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக எழுதுறது. நாம் வழக்கமாக தமிழ், ஆங்கிலம் இதெல்லாம் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக தான் எழுதுவோம். ஆனால் நாம் வழக்கமாக தமிழ், ஆங்கிலம் இதெல்லாம் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக தான் எழுதுவோம். ஒரு சில மொழிகள் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக எழுதுவாங்க. உதாரணத்துக்கு அரபிக், ஹீப்ரு, உருது, அராமைக், குர்திஷ். இன்னும் ஒரு சில மொழிகள் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக எழுதுகிறாங்க. நம்மோட சராசரி மொழித்திறன் 1, 2 அல்லது 3 மொழிகள். ஒரு சிலருக்கு அதற்கும் மேல் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பொதுவாக நமக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதுறது எப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக தான் இருக்கும். மிக அரிதாக ஒரு சிலருக்கு இடது வலதாகவும் வலது இடதாகவும் எழுதுகிற படிக்கிற திறன் இருக்கும். பொதுவாக நாம் டிடிபி, அதாவது டைப் செட்டிங் இங்கிலீஷ் டெக்ஸ்டில் தான் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில சமயம் அரபிக், ஹீப்ரு இல்லை இண்டிக் லாங்குவேஜில் டிசைன் பண்ண வேண்டி வந்திருக்கும். இப்போது இந்த லாங்குவேஜில் டிசைன் செய்ய ரொம்ப தடுமாறி இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு சின்ன செட்டிங்கை மாற்றினா பக்காவாக டிசைன் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். கம்ப்யூட்டரில் டெக்ஸ்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு பல சாஃப்ட்வேர்ஸ் உதவியாக இருக்குது. பொதுவாக இந்த டைப் செட்டிங் ஃபீல்டில் அடோபோட இன்டிசைன் மிகச்சிறந்த ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு எழுதுறத எல்டிஆர், ஆர்டிஎல்னு சொல்லுவாங்க. இன்டிசைனில் டிஃபால்ட் எல்டிஆர் தான். ஆர்டிஎல்லுக்கு சிறப்பு ஆப்ஷன் தேவைப்படும். வழக்கமாக ஆர்டிஎல் லாங்குவேஜுக்காக இன்டிசைனில் மல்டி லாங்குவேஜ் அப்படி இல்லைன்னா மிடில் ஈஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு 2 வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அடோப் கிரியேட்டிவ் க்ளவுடுக்கு மாறும்போது இந்த ஃபியூச்சர்ஸ் கிரியேட்டிவ் க்ளவுடில் ப்ரிஃபரன்ஸ் மூலமாக லாங்குவேஜை மாற்றி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு தனித்தனி சாஃப்ட்வேர் தேவைப்படுறதில்ல. அதுவும் இந்த அரபிக் வெர்ஷன் உங்களுக்கு வேணும், நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் புக்கே நீங்கள் அரபிக், ஹீப்ரு இல்லை ஆர்டிஎல் லாங்குவேஜில் டிசைன் பண்ணணும்னா தான் இந்த அரபிக் வெர்ஷன் உங்களுக்கு தேவைப்படும். அப்படி இல்லாமல் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் அரபிக், ஹீப்ரு இல்லை இண்டிக் லாங்குவேஜ் வந்ததுன்னா சிம்பிளாக கரண்ட்டாக இருக்கிற இன்டிசைன் வெர்ஷனில் இருக்கிற ஆப்ஷனை வச்சு சமாளிச்சிடலாம். அதுக்காகத்தான் இன்டிசைனில் அடோப் வேர்ல்ட் ரெடி சிங்கிள் லைன் கம்போசர், அடோப் வேர்ல்ட் ரெடி பேராகிராஃப் கம்போசர்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆர்டிஎல் லாங்குவேஜ் கலந்து வர இடத்துல வேர்ல்ட் ரெடி ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தி அதர் லாங்குவேஜ் பேஜ் டிசைனை அற்புதமாக டிசைன் பண்ணிடலாம். ஒரு உதாரணம் பார்ப்போம். இங்கே ரெட் கலரில் இருக்கிற டெக்ஸ்ட் வேர்ட்லேருந்து காப்பி பண்ணி இன்டிசைனில் பேஸ்ட் பண்ணினா இப்படி தான் இருக்கும். ஆனால் கீழே இருக்கிற க்ரீன் டெக்ஸ்ட் தான் கரெக்ட் ஆர்டரில் இருக்குது. இதே ஆர்டரில் மேலே இருக்கிற டெக்ஸ்ட் வரணும்னா ஒரே ஒரு ஆப்ஷனை மாற்றினா போதும், கரெக்டாக வந்துடும். இப்போது நான் 2 ஸ்டைல் இந்த டாக்குமெண்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டைல் தான் ஹெப் டெக்ஸ்ட். இதில் நார்மல் பேராகிராஃப் கம்போசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு அதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ இருக்கிற டெக்ஸ்ட் கரெக்டாக இருக்காது. இப்போது ஹீப்ரு அப்படின்னு இன்னொரு ஸ்டைலை நான் அப்ளை பண்ணினா என்னவாகுதுன்னு பாருங்கள். நாம் எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டான ரீடிங் ஆர்டரில் வந்துடுச்சு. இதே செட்டிங் தான் அரபிக் டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இப்போது இந்த ஸ்டைல்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
அரபிக் பேரா ஸ்டைலை ஓப்பன் பண்ணி அதில் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேபை ப்ரெஸ் பண்ணினா ஆப்போசிட்டில் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கடைசி ஆப்ஷன் கம்போசர், அதை செலக்ட் பண்ணினா 4 ஆப்ஷன்ஸ் வரும். 1 அடோப் வேர்ல்ட் ரெடி சிங்கிள் லைன் கம்போசர், 2 அடோப் வேர்ல்ட் ரெடி பேராகிராஃப் கம்போசர், 3 அடோப் சிங்கிள் லைன் கம்போசர், 4 அடோப் பேராகிராஃப் கம்போசர். இந்த 4 ஆப்ஷனில் லாஸ்ட் 2 டிஃபால்ட் செட்டிங், அதாவது ரோமன் லாங்குவேஜ் செட்டிங். மேலே இருக்கிற 2 ஆப்ஷனும் அதர் லாங்குவேஜுக்கான செட்டிங். சிங்கிள் லைன் அப்படின்னா வேர்ட் ஸ்பேஸிங் ஒரு கம்ப்ளீட் பேராவுக்கு ஈவனாக இல்லாமல் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு விதமாக ஸ்பேஸிங் இருக்கும். ஆனால் பேராகிராஃப் கம்போசர் ஆப்ஷனை பயன்படுத்தினா அந்த பேராகிராஃப் முழுக்க எத்தனை லைன் இருந்தாலும் ஒவ்வொரு வேர்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி ஒரே சீராக அந்த பேராகிராஃப் முழுக்க கரெக்டான இடைவெளியில் இருக்கும். வேர்ல்ட் ரெடி ஆப்ஷன் அதர் லாங்குவேஜுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் அதர் லாங்குவேஜ்னு சொல்கிறது நான் ரோமன் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணி அதோட சவுண்ட் வேரியேஷனுக்காக அக்சென்ட், அதாவது ஒரு சில சிம்பிள்ஸ் சேர்த்துக்கிற லாங்குவேஜ் தான் ரோமன் லாங்குவேஜஸ். மற்றது எல்லாமே நான் ரோமன் லாங்குவேஜஸ். நம்ம தமிழில் டெக்ஸ்ட் டிசைன் பண்ணினாலும் இதே வேர்ல்ட் ரெடி ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். உதாரணமாக நான் பாரதியார் கவிதையை வேர்ட் டாக்குமெண்ட்லேருந்து காப்பி பண்ணி இன்டிசைனில் பேஸ்ட் பண்ணினா கரெக்ட் ஆர்டரில் வருதான்னு பார்க்கலாம். இப்போது இதுதான் வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற பாரதியாரோட கவிதைகள். இந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணி இன்டிசைனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதில் ஒரு ஹெட்டிங் டெக்ஸ்ட் இருக்குது, கீழே இருக்கிற பாடி கண்டென்ட். இது ரெண்டுமே ரீடிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரியே இல்லை. லெட்டஸ்ட்லாம் ஜம்பிள்டு லெட்டஸ் மாதிரி அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கு. இப்போது இதுக்கு வேர்ல்ட் ரெடி செட்டிங் நான் மாற்றினாதான் கரெக்ட் ஃபார்மேட்டில் கரெக்ட் ரீடிங் ஆர்டரில் வரும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் டிசைன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நன்றி.